இன்றைக்கி வீடியோ வந்துட்டு பெருசாக வேல்யூ கொடுக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எனக்கு தெரியாது. சும்மா இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன் வீடியோவாக இருக்க போது. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் தேர் டயர் லிஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சில பல கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த லாங்குவேஜை நான் எப்படி பார்க்குறேன், ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து பயங்கரமான லாங்குவேஜ், இது வந்து கொஞ்சம் மோசமான லாங்குவேஜ், இது வந்து ஃபேமஸாக இருக்குது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சில லாங்குவேஜ்மே வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பல டயர்கள் வந்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணால் கீழே போடுறேன், நீங்களுமே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோட்டட் அப்படின்ற டயரில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். இதுதான் அங்கே இருக்க வேண்டிய லாங்குவேஜ் அப்படின்றதெல்லாம் கோட்டட். அண்ட் தென் இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்றது அண்ட் தென் கிரேட் அப்படின்றதுக்கு இந்த மீம் வரும். And then it's all right. Like yeah, fine, no comments அப்படின்றதெல்லாம் வந்து it's the biggest piece of dog shit. ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், இல்லைனா வந்துட்டு எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியல அப்படின்ற மாதிரி தான், இல்லைனா வந்துட்டு இது இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம் அப்படின்றது நோ கமெண்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூபி எங்கே போடலாம்? ஓகே, நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் யூஸ் பண்ணவங்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஐ புட் இட் இன் திஸ் டயர். அண்ட் தென் ஸ்கேலா வந்துட்டு மெஷின் லேர்னிங்க்கு பயங்கரமாக இருக்குது, பட் ஆனால் ஜென்ரல் பர்பஸில் அது வந்து பெருசாக யூஸ் பண்ணல. அதனால் ஸ்டில் இதையுமே வந்து இட்ஸ் ஆல்ரைட் தான் போகிறேன். ஸோ அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோட்டில் தான் இருக்கணும், ஆனால் யாரும் கோட் அடிக்க மாட்டாங்க அசம்பிளியில். ஸோ நோ கமெண்ட்ஸில் வச்சிடுறேன். அண்ட் C# வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் அப்படி தான் சொல்ல முடியும். Objective-C நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ நோ கமெண்ட்ஸ். அண்ட் C++ இட்ஸ் கோட்டடில் வைக்கலாம், ஆனால் வந்துட்டு மெமரி இஷ்யூஸ் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம தான் நல்லா பண்ணணும். ஸ்டில் ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட் இப்போதைக்கு. ஓகே, டாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ எனக்கு பெருசாக அவ்வளோ இன்க்ளைண்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பெருசாக பர்ஃபார்மன்ஸுமே இருக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா வந்து டாட் பெருசாக யூஸ் பண்ணதுன்னா ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளட்டரில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது பை டிஃபால்ட்டே வந்துட்டு ஒரு 3 MB 4 MBக்கு வந்து ஸ்பேஸ் எடுத்துருது. கோ பார்த்திங்கன்னா வந்துட்டு கோட்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கோ வந்து ரீசெண்டாக லேர்ன் பண்ணேன். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு லாங்குவேஜ், பயங்கரமாக இருந்துச்சு. லிட்ரலி வந்து டைப் ஸ்கிரிப்டையும் C++ஐயும் கலந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான டைப் சேஃப்டி அண்ட் ஆல்சோ வந்து மெமரி அட்ரஸ்மே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்டு கன்கரன்சி வந்து ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து கோ ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டி த்ரெட்டிங் லட்சக்கணக்கில் பண்ண முடியும். அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ CSS கோட்டடில் போடலாம், ஆனால் அது ஒரு லாங்குவேஜே கிடையாது. HTML சேம் தான், கோட்டட்லையும் போட முடியும். பட் ஆனால் இட்ஸ் ஸ்டில் நாசாவை ஹேக் பண்ணுறது தவிர வேறு எதுக்குமே HTML யூஸ் ஆகாது. அதனால் அது வேணாம். ஸோ MySQL டெக்னிக்கலி இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால் வந்துட்டு மேபி இதுலேயே வைக்க முடியாது, நோ கமெண்ட்ஸில் தான் வைக்கணும். பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் ரைட். பட் ஆனால் இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா I'll put it in கோட்டட். இப்போதைக்கு வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கிட்டு போடுவோம். ஓகே, PHP இதுக்கு கீழே ஏதாவது ஒரு டயர் இருந்தால் சொல்லுங்கள், அது கீழே போட்டுறேன். ஸோ PHP எனக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன், பேக் எண்டும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோவா சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையும் எடுத்து டெவலப்பர் கையில் கொடுத்துட்டு இந்தா நீ பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஏதோ ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் PHP எனக்கு அவ்வளோ பிடிக்கல. JS இஸ் கோட்டட். It should be goated, but performance wise and multi-threading wise பார்த்தா I'll give it's perfect அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் பேஷ் வந்துட்டு இட்ஸ் அ கிரேட் லாங்குவேஜ். குயிக்காக ஏதாவது ஒன்று நான் பண்ணணும், பட்டுன்னு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆட்டோமேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி பேஷ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஜாவா இதை நான் கடைசியாக சொல்கிறேன், வெயிட் பண்ணு. ஓகே, காட்லின் வந்துட்டு ஜாவா பட் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் காட்லின் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணாததுனால நான் வந்து இது நோ கமெண்ட்ஸில் போடுறேன். காட்லின் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் நான் வந்து நோ கமெண்ட்ஸில் போடுறேன்.
பேர்ல் யா நோ கமெண்ட்ஸ், நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஆர் வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, ட்ராஷ் லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சு. லைக் லிட்ரலி ஆரில் பண்ணுற எல்லாமே பைத்தானில் பண்ணால் அதனால் வந்து தூக்கி நோ கமெண்ட்ஸில் போடுறேன். பைத்தான் ஆப்வியஸ்லி நோப். சைக் இதெல்லாம் போட முடியாது, கோட்டட்லாம் போட முடியாது. யா ஐ கேன் கிவ் இட்ஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் நியர் பர்ஃபெக்ட், ரொம்ப ஸ்லோ when it comes to execution. பட் அதுக்குன்னு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, அந்த யூஸ் கேஸ் யூஸ் பண்ணோன்னா பயங்கரமாக ரன் ஆகும். ரஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணதை விட இதை பற்றி நிறைய வந்து கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்துலாம். இட் ஷுட் பி இந்த கோட்டட் டயர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து கோட்டட் டயரில் தான் இருக்கணும். இப்போதைக்கு அதை வைக்கிறேன், பட் தெரியல, நம்ம திருப்பி வரதை ரீஹைட்ரேட் பண்ணலாம். ஸ்விஃப்ட்டு ஃபார் இட்ஸ் யூஸ் கேஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட். iOS அப்படின்னு வந்துருச்சுன்னா பர்ஃபெக்ட், அவ்வளோதான். ஸோ மற்ற யூஸ் கேஸஸ் சொல்ல முடியாது. டைப் ஸ்கிரிப்ட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் அ லாங்குவேஜ் தான். டைப் ஸ்கிரிப்ட் இஸ் டெக்னிக்கலி லாங்குவேஜ், பட் வந்து அது ஜேஎஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கரெக்டாக. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஃபைனலி வந்து ஒரு ஜேஎஸாக தான் கம்பைல் ஆகி ரன் ஆக போகுது. ஸோ ஜேஎஸில் வைக்கலாம், ஜேஎஸ்க்கு அடுத்து மேபி வச்சுக்கலாம். ஜேஎஸ்க்கு அடுத்து வச்சுக்கலாம். மேட்லேப், சப்போஸ் மேட்லேப் என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து மேட்லேப் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம். காலேஜ் ஃபஸ்ட் இயர்லலாம் கூட வரும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வருமானு தெரியல. ஸோ அப்போது யூஸ் பண்ணி பார்த்தேன், டவுன்லோட் பண்ணி. இது எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, அதனால் வந்து நான் மேட்லேபை கீழே லாஸ்ட் டயரில் வைக்கிறேன். ஸோ சி வந்து கோட்டில் இருக்கணும், பட் ஸ்டில் த சேம் இஷ்யூஸ் தட் அரைசஸ் வித் சி அண்ட் C++. அண்ட் ஆல்சோ வந்து சியில் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்டு அதில் வந்து நமக்கு டிஎஸ்ஏ பண்ணுறதுமே ரொம்ப வந்து டிஃபிகல்ட், அதனால் அதை கிரேட்லேயே வைக்கிறேன். அண்டு ஜாவா வந்துட்டு இங்கே இல்லை அப்படின்னா எனக்கு சம்பளம் வராது. ஸோ ஜாவா தான் வந்து லிட்ரலி நான் டே இன் டே அவுட் கோட் பண்ணுறேன். அண்டு நாட் ஒன்லி ஃபார் மை ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ், நான் காலேஜில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்பயுமே வந்து எனக்கு ஜாவா வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ ஜாவா வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு மேபி சொல்லலாம், நான் கோட்டட் டயரில் வைக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜாவா கொஞ்சம் பின்னாடி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் கோ, அண்ட் தென் MySQL அது லாங்குவேஜ் இல்லை அப்படின்றனால நான் அது பின்னாடி வைக்கிறேன். அண்டு இதில் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு சரியாக தெரில, சி வந்துட்டு கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கணும். ஸோ இப்படி வைக்கிறேன். இதில் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, டாட் தெரியுன்றதை நான் அதை தூக்கி முன்னாடி வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா அசம்பிளி தான் ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது Objective-C எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. காட்லின் மேபி வேணால் முன்னாடி வைக்கலாம், ஏன்னா அது ரீசெண்டாக அந்த லாங்குவேஜ்னால ஆப்டிமிஸ்ட்டாக இருக்கணும்னு ஒரு அசம்ஷனில் வைக்கிறேன். மேட்லேப் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக். PHP எவ்வளோ லாஸ்ட்டாக போட முடியுமோ போகும். ஸோ ஏன் எனக்கு PHP மேலே இவ்வளோ ஹேட் வந்துச்சுன்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த ஹேட் வந்து எனக்கு PHP மேலே இருக்குது. PHP டெவலப்பர்ஸ் கீழே வந்து நான் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ இந்த வீடியோ தான், இதுதான் வந்து நம்மளோட டயர் லிஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு டயர் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சால் உங்களோட டயர் லிஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னை டேக் பண்ணுங்கள், ரீஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் பண்ணேன். கீப் கோடிங். பை.